சொல்லுங்கண்ணா. என் பேர் அண்ணாதுரைண்ணா, பெரம்பூர் பகுதி, வட சென்னை மாவட்டம். கேப்டன் அவர்கள் நம்மளை விட்டு போயிட்டாரு, எப்படி பாக்குறீங்க? எங்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய மன உளைச்சல். எங்களுடைய பலம்லாம் போயிடுச்சுன்னு பார்த்தோம். இன்னைக்கு உண்மையாலுமே எங்களுடைய பொறுத்த வரைக்கும் கேப்டனே போயிட்டாரு, நம்ம ஏன் இந்த கட்சியில் இருக்கணும்ன்ற மன சூழ்நிலைக்கு வந்தோம். இன்னைக்கு எங்கள் அண்ணியார் எங்கள் கேப்டன் செஞ்சதை பார்த்து உலகமே வியந்து பார்க்குது. அப்படி நின்று நானும் கிட்ட நின்று அவரை தொட்டு தூக்குற பாக்கியம் எனக்கு கிடச்சிது. அதுலேருந்து பார்த்தா இன்னைக்கு கேப்டன் இவ்வளோ பண்ணியிருக்காருன்னு எங்களுக்கே தெரியாது. நாங்கள் ஒரு தொண்டனா ஒரு ரசிகனாக இருந்திருக்கிறோம், ஒரு படத்தை பார்த்து தான் ரசிச்சிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு மிகப்பெரிய லெவலில் கேப்டன் உச்சத்துக்கே போயிருக்கிறாருன்னும் போது அவருடைய தொண்டன்றதில் எனக்கு மிக பெருமையாக இருக்குது. இனிமேல் எந்த கட்சி கூடயும் நம்ம போகக்கூடாது, இருந்தால் கேப்டன் கட்சியிலேயே இருந்துட்டு காலத்துக்கு இதில் தான் சேவை செய்யணும்னு இருக்கிறோம். இன்றைக்கி உண்மையாலுமே எங்கள் அண்ணியாரும் சரி, விஜய் பிரபாகரனும் சரி, பாண்டியனும் சரி, சண்முக பாண்டியனும் சரி சிறப்பாக செய்கிறாங்க. அவங்கவுங்க வேலையை செய்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் மக்கள் அழுகுறாங்க. இந்த இடத்துக்கு வர்ற வரைக்கும் ஜாலியாக சிரித்து பேசிக்கின்னு கேப்டன் பண்ணுறதுக்கு போகிறோம்பா, நீ நினைவு இடத்துக்கு போகிறோம்பான்னு சொல்லிட்டு வர ஆளுங்க நினைவு இடத்தை தொட்டவன்னா தன்னறியாமையே கண்ணு கலங்குறாங்க. ஒவ்வொரு நாளும் நாங்கள் கண்கூட பார்க்குறோம். அது என்னன்னு எங்களுக்கே தெரியல. உண்மையாலுமே நானே அங்கேருந்து வரும்போது மாவட்டத்தை ஏதாச்சும் கேட்கணும், யாரையாச்சும் பார்க்கணும், சண்டை போடணும்னு வரோம். இந்த இடத்துக்கு வரும்போது ஜாலியாக அடுத்தவங்களுக்கு ஏதாச்சும் சேவை செய்யணும், ஏதாச்சும் ஒரு உதவி செய்யணும், அந்த ஒரு மனப்பான்மையில் நாங்கள் இங்கே சேவை செஞ்சிட்ருக்கோம். நேற்று ஃபுல்லாக வடசென்னை மாவட்ட சார்பாக எங்கள் மாவட்ட செயலாளர் வேல்முருகன் அவர்களுடைய சார்பில் அன்னதானம் போட்டோம். எல்லாமே நம்ம பண்ணணும். கேப்டன் அவர்களை பொறுத்த வரைக்கும் யார் உதவின்னு கேட்டாலும் செய்யக்கூடிய மனசுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். கண்டிப்பா உங்க பார்வைக்கு எப்படி? 100% உண்மைண்ணா. எங்கள் கேப்டனை பொறுத்த வரைக்கும் நானே ரசிகர் மன்றமாக இருந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எங்களுக்குன்னு சொல்லி உதவி பண்ணிக்கிறாரு. அதை நான் நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்துக்கிறேன். இன்னைக்கு வேசார்பாடியில் பார்த்தீங்கன்னா அங்கேயே நான் 4-5 பேருக்கு சைக்கிள், அவர் கொடுத்த வேஷ்டி சாலைகள் எல்லாமே எங்கள் ஏரியாவில் நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறோம். சென்னையிலே முதல் கவுன்சிலரும் உருவாக்கி கொடுத்துருக்கிறோம். 35வது வார்டு ஃபர்ஸ்ட் இருந்தது, இப்போ 36. முதல் முறையாக நம்ம தேமுதிகவில் சிட்டிலேயே முதல் கவுன்சிலரு 2007 உருவாக்கி கொடுத்த ஒரு வட்ட செயலாளர்ன்ற பெருமை எனக்கு இருக்குது. அந்த அளவுக்கு இன்றைக்கும் என்னை ஊர்லேயும் கேப்டன்னா அண்ணாதுரைன்ற அளவுக்கு எங்களுக்கு மரியாதை சேர்த்து கொடுத்துக்கிறாரு. இதை விட ஒரு பெருமை என்னன்னா, ஒரு காலகட்டத்தில் கேப்டன் ரசிகன்னும் போது கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க, எவ்வளோ விஷயங்களை எங்களை பண்ணியிருக்கிறாங்க. ஏன்டா நம்ம கேப்டன் கட்சியில் இருக்கிறோன்ற மாதிரிலாம் எங்களை வெறுப்பேற்றிருக்காங்க. ஒரு படம் ஓடலைன்னா எங்களை கிண்டல் பண்ணி வெறுப்பேற்றுறது, அவனை அடிக்கிற அளவுக்கு வெறி வரும். ஏன்னா அந்த காலகட்டத்தில் அவ்வளோ படம் மன உளைச்சலில் எங்களை ஆளாக்கினாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் பெருமைப்படுறோம். இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் எங்கள் கேப்டன் தொண்டன்றதில் மிக தைரியமாக கெத்தாக இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் இன்னும் நாங்கள் பல மடங்கு சேவை செய்யணும்னு ஆசைப்படுறோம் மக்களுக்கு. பொதுவாக திரைப்படத்துறையை பொறுத்த வரைக்கும் சண்டை காட்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ டைரக்டர் சொல்லுவார், இப்போ ஒரு 20 பேர் இருந்தால் போதும், இவர் வலுக்கட்டாயமா ஒரு 40-50 பேரை போட்டிருக்காங்க. எனக்கு எப்படின்னா, என் கூட சினி நந்தான்னு ஒருத்தர் இருக்காரு, சென்ட்மேன். அவர் என்கிட்ட அடிக்கடி சொல்லுவார் கேப்டனை பற்றி. அவருக்கு டூப்பெல்லாம் போட்டிருக்காரு. நாங்கள் படத்துக்கு போனால் நான் 10 பேர் வேணும்னு வாங்க, ஆனால் கேப்டன் 20 பேரை போடுங்க அப்படின்னு அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. அதை நான் கிட்டேருந்து பார்த்ததில் நாங்கள் பார்த்துக்கிறோம். எனக்கு ஒரு உதவி பண்ணிக்கிறார் கேப்டனு. எப்படின்னா, 2007 கேப்டனு தேமுதிக சார்பாக நாங்கள் ஜெயிச்சிட்டோம். கவுன்சிலர் ஜெயித்த உடனே அந்த ஆள் திமுகவுக்கு போயிட்டார் ஒரு வருட காலத்தில். அப்போது நான் ஒரு உண்ணாவிரதம் கேட்குறேன் கேப்டன்கிட்ட. எங்கள் மாவட்ட செயலர் அப்போ யுவராஜின்னு ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட கேட்கும்போது பகுதி செயலர் வேல்முருகன் இருந்தார். அப்போ என்ன சொல்கிறாங்க, எங்களை நான் உண்ணாவிரதம் டேட்டு கேட்குறேன். அப்போது கேப்டன் என்ன சொல்லிக்கிறாரு, யாருப்பா இந்த மாதிரி உண்ணாவிரதம் கேட்குறாரு கேப்டன், எந்த வட்டம்? பெரம்பூர் பகுதி. என்ன நல்லா தெரியும் கேப்டனுக்கு. யார்? அண்ணாதுரையா? ஆமாம், உண்ணாவிரதம் பண்ண வேணான்னு சொல்லு. அவன் டிஎம்கேக்கு போயிட்டாப்புல, நாளைக்கு நம்ம பையனுக்கு ஏதாச்சும் பிரச்சனைன்னு வந்துடும், அவன் தான் கஷ்டப்படுவான், வேணாம், நான் சொல்லும் போது உண்ணாவிரதம் பண்ணுங்க. அப்போது மக்களுடைய ஒரு தொண்டனை கூட அவர் பாதிக்கப்படக்கூடாதுன்னு பார்க்குறாரு எங்கள் கேப்டன். புரியுதா இல்லையா? உண்மையாலுமே அந்த இடத்துல போராட்டமாக பண்ணு, 100 பேர் அவன் தானே செலவு பண்ண போகிறான்னு. ஆனால் எங்கள் கேப்டனை பொறுத்த வரைக்கும் ஒரு தொண்டை கூட பாதிக்கப்படக்கூடாதுன்னு அவர் மனசில் நினச்சி எனக்கு என் மாவட்ட செயலாளரோ பகுதி செயலாளர் சொல்லிக்கிறாங்க இந்த விஷயத்த. இந்த மாதிரி சொன்னாங்க. ஏன்னா அதுதான் எங்கள் கேப்டனு. மிகப்பெரிய விஷயம். ஒவ்வொரு தொண்டனாக இருக்கிறதுல நாங்கள் இன்றைக்கி பெருமைப்படுறோம். எங்கள் ரசிகர் மன்ற கூட்டங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் பண்ணிக்கிறாருன்னு நினச்சாலும் ரசிகரே இல்லாதவங்களுக்கும் பண்ணிக்கிறாரு. சினிமா துறை இருந்து சினிமா துறைக்கும் பண்ணிக்கிறாரு,
சினிமா துறையில இல்லாதவங்களுக்கும் பண்ணிக்கிறாரு, இன்னும் எண்ணற்ற ஆளுங்களுக்கும் பண்ணியிருக்கிறாருன்னும் போது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது. எங்க கேப்டனை நினைக்கும் போது அவருடைய கட்சியில நான் தொண்டனா இருக்கிற மிகப்பெரிய விஷயமா எனக்கு தோணுது. இன்னைக்கு நிறைய மக்கள் வந்து கேட்குறாங்க, நாங்கள் ஓட்டு போட்டுருவோம் தலைவர். அவங்க ஓட்டு போறாங்களோ இல்லையா, கேப்டன் செஞ்ச நல்லதை மீண்டும் மீண்டும் அவங்க பணி மீண்டும் தொடரணும்னா வருகின்ற தேர்தலையும் சரி, வருகின்ற காலகட்டங்கள்லையும் சரி, அந்நியாரையும் தேமுதிகவையும் ஆதரிக்கணும்னு நான் ஒரு கொள்கையாக வைக்கிறேன். ஓகே, அனைவருக்கும் வணக்கம். கேப்டன் இடத்துக்கு வந்து இறைபணி செஞ்சுட்டு இருக்கிறேன். நான் திருப்பூர்லேருந்து வந்திருக்கிறேன். ஒவ்வொரு மாவட்டம் கிடையாது, நான் மொத்த தமிழ்நாடோட கேப்டனாக வந்திருக்கிறேன். இந்த மாவட்டம் அந்த மாவட்டம் கிடையாது, மொத்தம் இறைபணி செஞ்சுட்டு இருக்கிறேன். நான் அவருக்காக இறைபணி செஞ்சுட்டு இருக்கிறேன். அவர் புகழ் என்றைக்குமே நிலைக்கணும், சரிங்களா? அந்நியாரு கலங்கக்கூடாது. இனிமேல் அவங்க தான் தைரியமாக இருக்கணும். அவங்களுக்கு நாங்கள் சப்போர்ட்டாக இருப்போம், அனைத்து பேரும் ரொம்ப சப்போர்ட்டாக இருப்போம். யாரும் அந்நியார் கலங்கக்கூடாது. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தைரியத்தை கொடுக்கணும். யாரும் ஃபோட்டோ எடுத்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்க ஒரு மாதத்துக்கு ஃப்ரீயாக இருக்கணும், அரசியல் பேசக்கூடாது. அவங்கள ஃப்ரீயாக விட்டுருங்க. ஒரு மாதம் கழித்து எல்லாமே ஃப்ரீயாக இருந்துட்டு சாப்பாடு அனைவருக்கும் இங்கே நடந்துட்டு இருக்குது. நான் தான் இறைபணி செஞ்சுட்டு இருக்கிறேன். எல்லா மாவட்ட தலைவரும் வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இறைபணி நான் செஞ்சுட்டே இருக்கிறோம். தலைவருக்கு எனக்கு இந்த துடைக்கிறதுக்கு அந்த கொடுத்தது எனது கொடுப்பனையே வந்து எனக்கு உண்மையிலேயே ஒரு வரம். திருப்பூர்லேருந்து நான் வந்திருக்கிறேன். நான் வெல்டிங் வேலை செய்கிறேன், ஓகேங்களா? வேற எதுவும் பேசுறதுக்கு இல்லை. தலைவரை பற்றி பேசுறதுக்கு வேற எதுவுமே இல்லை. அவரோட புகழ் நான் நெஞ்சிலேயே குத்தி இருக்கிறேன். 10 வருஷத்துக்கு முன்னாடியே குத்திட்டேன் கேப்டன்ட்டு, சரிங்களா? எல்லார் மனசுலையும் இருக்கிறாரு. 3000 பேருக்கு அன்னதானம் பண்றாங்க ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும். நான் இறைவனி செய்கிறேன். நான் தமிழ்நாடு கேப்டன், அவ்வளவுதான், ரசிகன், ஓகேங்களா? இறைவனி செய்கிறேன். ஒவ்வொரு மாவட்டம் வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் சேவை, அனைத்து பேரும் சேவை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. 3 வேலை கிடையாது, 12 to 4, 3000 பேருக்கு கொடுக்குறாங்க. வர்றவங்களுக்கு இல்லைன்னு சொல்றது கிடையாது, எல்லாருக்கும் இருக்குது. அனைத்து பேரும் சாப்பிட்டுட்டு போயிட்டு இருக்காங்க, சந்தோஷமா போறாங்க. இது ஒரு கோயில ஆயிடுச்சு, தெய்வம். இது வந்து மெரினாவுக்கு போனாங்கன்னாக்கா என்ன ஆகும்? பீச்சை பார்ப்பாங்க, எம்ஜிஆர் சமாதியை பார்ப்பாங்க, ஆனா பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்க. இது ஒரு கோயிலா மாறிச்சு, தனி இடமா வந்துருச்சு. இது தெய்வம். ஆன்மா சுத்துது, எல்லார் மனசுலயும் ஆன்மா இருக்குது. ஆன்மா சுத்தல, எல்லார் மனசுலயும் ஆன்மா இருக்குது. என்ன முடிக்காம போனாரு? எதுவுமே அவருக்கு நினைச்சதை எல்லாமே முடிச்சுட்டு தான் போனாரு. யாருமே முடிக்காதுங்கிறது சரித்திரம் கிடையாது, எல்லாரும் முடிச்சுட்டு தான் போனார். அவர் பேசாம அப்படியே படுத்திருந்தாலும் தூக்கம் தான் வரும். இப்பயுமே திண்ணையில தான் தூங்கிட்டு இருப்பாரு. அதே மாதிரிதான். Mm-hmm.